வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி திங்கள் 16ஆம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து 16வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பாசுரத்திற்கு செல்லுவோம். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலக்கதவம் நீ கேளோர் எம்பாவா. அருமையான அற்புதமான இந்த 16வது பாசுரம். 15 பாசுரங்கள் தன்னுடைய தோழிமார்களை அழைப்பதாகவே அங்கங்கு வீடு வீடாக சென்ற அந்த காட்சியை நாம் இப்பொழுது பார்த்தோம். 16வது பாசுரத்தில் இருந்து பகவானை எழுப்புவது, பகவானை பாடுவது, பகவானை துதிப்பதாகவே அமர்ந்திருக்கிறது. அப்படி நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய வாயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. நந்தகோபனுடைய அரசவைக்கு போயிட்டாங்க எல்லாமே கும்பலா. 16ஆம் நாள் போயிட்டு அந்த வாயில் காப்பானை புகழ்ந்து சொல்கிறார். எங்களுடைய தலைவனுடைய அரண்மனையினுடைய வாயில் காப்பானே, கொடியெல்லாம் வைத்திருக்கின்ற தோரணத்தை கொடியின் காப்பானே, உங்களுடைய மணிக்கதவை தாழ்திரவாய் என்று கேட்கிறார். அவர்கள் எதுக்கு என்று சொல்கிறார். ஆயர் சிறுமியோருக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். ஆயர்கள் பாடி மக்களில் இருக்கிற சிறுமியெல்லாம் பாடுவதற்கும் பஜனை செய்வதற்கும் அதற்குண்டான கருவிகளை நான் நாளைக்கு உங்களுக்கு தருகிறேன் வா என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அதற்காக வந்திருக்கிறோம். தூயோமாய் வந்தோம். நாங்கள் எல்லாம் குளிச்சிட்டோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. குளிச்சுட்டு பாவை நோன்பு இருக்கிறோம். தூயோமாய் வந்தோம், பகவானை துயில் எழ பாடுவான் என்று சொல்லிவிட்டு வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி திறக்க முடியாது, நான் உள்ளே போய் கேட்டு தான் செய்யணும் என்று சொல்லிட போகிறேன். முத வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு உன்னுடைய வாயால் அபசகுணமாக ஏதாவது சொல்லிட போகிறையா, தயவு கூர்ந்து எங்களை நம்பி விடு, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நேய நிலக்கதவை நீக்கீழுயிர் அம்பாவாய், உன்னுடைய நிலைக்கதவை கொஞ்சம் திற. நாங்கள் எல்லாமே தோழிமார் தான் வந்திருக்கிறோம். அவங்கள்ட்ட அந்த இசைக்கருவியெல்லாம் வாங்கிட்டு பகவானை பற்றி பாடி புகழ்ந்துட்டு பகவானுடைய அருளை முழுமையாக பெற்றுவிட்டு செல்ல வந்திருக்கிறோம், கொஞ்சம் கதவை திற என்று அருமையாக அற்புதமாக கேட்டிருக்கிறார். ஆகையினால் நாளைய தினம் 17வது பாசுரமும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்கலாம். வணக்கம்.